நாய்க்கு வேலையில் நிற்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைனாலுமே கிளம்பிட்டோங்க. இந்த டிரைவரை நான் கூப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு ஜூ பார்க்க கிளம்பிட்டோம். இதான் நம்ம போன வழி. சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, சாப்பிட வந்துருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருக்கோம். அதுக்கு பிஸ்கட், டீ, சுட சுட டீ. ஏன்னா நிறைய நடக்கணும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. இது இந்த டீ பிஸ்கெட், இதுக்குள்ள ஸ்டஃபிங் ஏதோ வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. டீ கூட நல்லாயிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இதோ சுட சுட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் எனக்காக இல்லை, ஒரு ஆளுக்காக. ஒரு யாருன்னா டிரைவர் அண்ணா சாப்பிட்றதுக்காக. இவர் தான், இவர் கூட தாங்க நான் வந்தேன். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பேர் வந்து அனுராக் ராய். சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா. இது பக்கத்தில் கணேஷ் ஸ்டாக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து வந்திருக்கோம். இதான் நம்ம வந்த ரோடு. இங்கேருந்து இதான் ஹிமாலயன் ஜூலாஜிக் பார்க்கு. இது கணேஷ் ஸ்டாக்கு. ஓகேங்களா. இங்கே வந்து கணேசனோட ஒரு டெம்பிள் இருக்குது. இப்போது இதுதான் நம்ம உள்ளே போகிறோம். நம்ம வந்த வண்டி. ஓகே, போகலாமா? இந்த ஜூலாஜி பார்க். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கேருந்து தான் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கவுண்டர் வெளியவே இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு இப்போது நம்ம வண்டியில் ஏறி பாருங்கள், சூப்பராக இருக்குது. போகலாம் போகலாம் போகலாம். Let's go. போகலாம். போகலாம் கலையா. எஸ். இது பாருங்க, அங்கங்கே இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பாண்டாவியே ரெட் பாண்டானா. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க. அப்படியே அடர்ந்த காடு. ஆக்சுவலாக இந்த வழியில் எல்லாருமே நடந்து வருவாங்க. கீழேருந்து ரொம்ப மேலே இருக்குங்க. என்னால் முடியாது. நான் இங்கே மேலே வரத்துக்குள்ளே போச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சரி ஒரு டாக்ஸி வச்சு கீழேருந்து எல்லாமே மேலே ஏறி வந்துட்டு இருக்கேன் டாக்ஸிலேயே. நம்மளால முடியாது, நம்மளால அந்த அளவுக்கு முடியாது. அதனால் நம்மளுக்கு டாக்ஸி தான். இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணுறவங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணிட்டு வருவாங்க, அவங்களுக்கு சூப்பரான இடம். ஆனால் நம்மளால நோ சான்ஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ இடம், நோ சான்ஸ். ஆச்சு. இது வரைக்கும் மட்டும் தான் வெஹிக்கிள் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம நிற்கிறோம் மேலே, நடக்க நிற்கிறோம். ஸோ அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரோடு போகுது கீழே போகிறதுக்கு. நம்ம போகிறது மேலே. ஸோ பார்க்கலாம். ஸோ போயிட்டுருக்கோம். कॉमन लेपर्ड कहाँ यहाँ पे डू नॉट क्रॉस द बैरियर्स. இங்கே வந்து நமக்கு லெப்பர்ட் தெரியணும், ஆனால் இங்கே லெப்பர்ட் இல்லைங்க. சுற்றி எப்படி இருக்கு, வா அழகாக இருக்குல்ல. அமைதியாக தான் எங்களோட டிரைவர் அண்ணா அழகாக இருக்குங்க. அமைதியாக குருவிங்க சத்தம் பார்த்தீங்களாங்க. எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பெரிய பைன் ட்ரீ. பாருங்க, பைன் ட்ரீஸ் சூப்பராக இருக்குல்ல. செம்மையாக இருக்குது. போவோம். அப்போ நம்ம அடுத்தால பார்க்க வந்தாச்சு. இவங்க யாருனாக்கா ரெட் பாண்டா. அப்படியே மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க.
எப்படியோ ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. சாரி, ஃபோன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஜூம் பண்ண. ஆனால் குட்டியோண்டு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல குட்டியோண்டு. அடுத்தது நம்மளோட இன்ட்ரடக்ஷனுக்கு ரெடி ஆகணும். வணக்கம், நான் ஏஞ்சல் கலையரசி. இது யாதும் ஊரே யாவரும் கேளீர். அன்பை பகிர்வோம் இயேசுவின் வழி. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அதாவது seek first the kingdom of heaven and all the rest will fall in line. அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாடுங்கள், மற்றது எல்லாம் உங்களுக்கு தானா வந்து சேரும். அதாவது நம்ம ஆண்டவருடைய விருப்பத்தை நாடி நடந்தோம், ஆண்டவரை நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா மற்றது எல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும்ட்டு. அந்த மாதிரி தான் நானும் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை நாடியோ ஆண்டவரை தேடி ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னு ஆண்டவரை தேடி போகும்போது நான் பார்த்தேன் எனக்கு மற்றதெல்லாம் தானாக வர ஆரம்பிச்சிச்சு. தானாக வந்துச்சுனாக்கா நான் நிறைய இடத்துக்கு போவேன். நிறைய இடத்துக்கு போகும்போது என்கிட்ட சில டைம் காசு இருக்காது, ஆனால் இங்கேருந்து காசு வரும்னு தெரியாது, நான் எப்படி போகணும்னு தெரியாது, ஆனால் எனக்கு வழி தானாக கிடச்சிடும். என்னோடய வாழ்க்கையில் நான் எங்கெங்கெல்லாம் நான் எனக்கு இது கிடைக்கல, இது எனக்கு துக்கப்பட்டனோ, நான் எப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சனோ அப்பத்துலேருந்து அது தானாக எனக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுக்காக நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு கஷ்டமும் படல. அதில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது பாருங்க. நம்ம ஹிமாலயன் ஜூலாஜி பார்க் கேங்டாக்ல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கோரன் அப்படின்ற ஒரு மான் போல ஒரு மிருகம் தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஜூலாம் போய் பார்க்கணும், ட்ரெக்கிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு முடியல. நானா ரொம்ப எதிர்பார்த்தேன், நானா ரொம்ப சான்ஸ் எடுத்தேன், நானாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரிலாம் போகணும், நிறைய எதிர்பார்த்தேன், வீட்டிலேருந்து எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால யாருமே விடல. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஆசையெல்லாம் விட்டுடலாம், ஆசையெல்லாம் விட்டுடலாம். நம்ம எதுக்கு ஆசைப்படணும், எதுவுமே தான் நிறைவேறலையே, அப்போ எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஆண்டவர் தான் ஈஸியாக, இங்கே பாருங்க பின்னாடி என்னோட டிரைவர் அண்ணா, ஸோ ஆண்டவர் தான் ஈஸியாக கிடச்சிடுறாரே, சரி ஆண்டவர் பின்னாடி போவோம், அவரையாச்சும் நம்ம தேடினா கிடைக்காரா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஆண்டவர் பின்னாடி போனேன். இப்போ என்னாச்சு, நான் ஆண்டவர் பின்னாடி போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்கள், நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் எனக்கு வெத்தாயிடுச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னு ஆயிட்டு நான் ஆண்டவர் மேலே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு எல்லாமே கிடைக்குது, தானாக கிடைக்குது. இப்படி கை கெட்டுற தூரத்தில் இருக்க, இன்னைக்கு கை கெட்டுந்து வாய் கெட்டாமல் அப்போ இருந்து இப்போ பாருங்க, கை கெட்டுந்து வாய் கெட்டி தான் கால் கெட்டி இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் கடவுளை முதல்ல நாடுனால்தான். ஸோ கடவுளை நாடுங்க, ஆண்டவரை மட்டும் முதல் ப்ரையாரிட்டியாக வைங்க. அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே. நம்மளோட ஆசை, நம்மளோட படிப்பு, நம்மளோட வேலை, நம்மளோட பாசங்கள், நம்மளுடைய அங்காளி பங்காளி, நம்மளோட நண்பர்கள், நம்மளோட குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய முன்னே உங்களை வச்சிங்கனாக்கா, உங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை வச்சிங்கனாக்கா மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். சரிங்களா? சரி பயணிப்போம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா முன்னாடி இது பாருங்கள், இங்கேருந்து வந்தோம், இங்கேருந்து வந்துட்டு இப்போ இந்த சைடு போகிறோம். என்னென்னலாம் பார்க்க போகிறோம், இப்போ நம்ம கோரில் பார்த்தோம், இதுக்கப்புறம் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றது பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வந்தது இவங்கள தான், பாம் சிவெட். இவங்க காட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இது காஃபி பீனு, அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் சாப்பிட்டு போடுற எச்சத்தில் அதில் விதையெல்லாம் எடுத்து அதை இந்தோனேஷியா மாதிரி பெரிய பெரிய நாட்டுக்கெலாம் அதை விற்று அதை நிறைய காசை நம்ம சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷமான ஒரு மிருகம் தான் இவங்க. காடு, மலை, காடு, பாருங்க. ரொம்ப கஷ்டம், நிறைய நடக்க வேண்டியது இருக்கு, நிறைய நடக்கணுங்க. அங்க போலாம். இப்போ நம்ம லெப்பர்டை பார்த்தாச்சு. லெப்பர்ட் கேட் ஆக்சுவலி, அது லெப்பர்ட் கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது போகிறோம்
பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன கிடைக்குதுன்னு தெரியல. போயிட்டே இருப்போம். பார்த்தா அவ்வளோதாங்க. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, நடக்கணும். எனக்கு முன்னாடி என்னோடய டிரைவரும் இன்னொரு டிரைவரும் 2 டிரைவரும் பேசிட்டு வராங்க. இங்கத்தி ஆளுங்க ஆனால் சூப்பர் ஆளுங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இங்கத்தி மக்கள் வந்து ரொம்ப ஃபனினாக்கா ரொம்ப தமாஷ் பண்ணுறவங்க, ரொம்ப ஓப்பன் டைப்பு. நம்ம எங்கேருந்து வந்தாலுமே அந்த இடத்த பற்றி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது இவங்கள்ட்ட ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னோட டிரைவரு தான். அவர் அங்கே விஜய் ஜெயிச்சிட்டார் தானே, அவர் தானே உங்களோட சிஎம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் ஆக்டர் தானே, தளபதி விஜய் தளபதி அப்படின்னாரு. ஓ மை காட், எல்லாருக்கும் தெரியுது அப்படின்ட்டு. அதனால இங்கே மக்கள் வந்து ரொம்ப சூப்பரான மக்களுங்க, சூப்பரான மக்கள். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட பழகாமல் இருந்துடாதீங்க. மக்கள்கிட்ட பேசுங்க. இங்கே இருக்கிற டிரைவர்ஸ்கிட்ட, இங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் பேசுங்க. ரொம்ப அருமையானவங்க. அதம்மா அங்கே கீழேருந்து வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே மேலே நீங்கள் சிக்கிமில் வரும்போது இங்கேத்தே இருக்கிற மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் நம்மளோட கல்ச்சர் மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிற விதம், நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிற விதம், நம்ம மற்றவங்கள்ட்ட பழகிற விதம் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ரொம்ப அன்பானவங்க. நீங்கள் எங்கே கீழேருந்தே ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னாக்கா அதை எங்கே போகணும், எப்படி போகணும், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இங்கே வந்தீங்கன்னாக்கா நான் பாருங்கள், நான் தனியாக தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எங்கே போனாலும் நான் தனியாக தான் போகிறேன். இவங்க இருக்கிற தைரியத்தில் தான் ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீங்க. பொண்ணுங்க ப்ளீஸ், நீங்கள் இங்கே ட்ராவல் போடுறீங்க, சோலோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சிக்கிமுக்கு கண்டிப்பாக வாங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கு கண்டிப்பாக போங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, மற்றவங்களை வந்து நம்புறதுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் அது எடுத்துரும். ஏன்னாக்கா இங்கத்தி மக்கள் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, அவ்வளோ நல்லா நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்ம சேஃபாக இருப்போம், அவங்கக்கிட்ட நம்மள பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க, நம்மளோட சேஃப்டியை பார்ப்பாங்க. இங்கேருந்து கீழே வர மனசே இல்லை. ஐயோ 2 வருஷம் கழிச்சு இங்கேருந்து போகணுமே அப்படின்னு தான் எனக்கு இருக்கே தவிர இங்கேருந்து போக மனசில்லை. ஸோ கண்டிப்பாக பெண்கள் சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க சிக்கிமை தவற விட்டுறாதீங்க. இந்த ஜூலாஜிக்கல் பார்க்கும் சூப்பரான இடம். लेपर्ड है ओए हाँ हाँ. அப்போ நாங்கள் வரும்போது இங்கே லெப்பர்ட் இல்லை, இவங்க இருக்குது. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் இருக்கா. அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க பார்க்குறதுக்கு. வாங்க பார்ப்போம். ஸோ இந்த 2 அண்ணன் மாதிரி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் டிரைவருங்க தான், வண்டி ஓட்டுறவங்க. இவங்க இங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்ப்போம். பார்த்தாச்சுங்க லெப்பர்டு. ஆக்சுவலாக இது இங்கே தான் இருந்திருக்கணும், மழை பெய்யுது. ஸோ எனிவேஸ் பார்த்தாச்சு, அவரும் கூட்டின்னு வந்து காட்டியாச்சு. இப்போது திரும்பி போகிறோம். அடுத்தது நம்மளோட டிரைவர் வந்து அவரோட சின்ன வயசில் பாடின பாட்டை வந்து எனக்கு பாடி காட்டி வந்தாருங்க. क्या सॉन्ग है वो? चितवा आयो चितवाले मेरो बाहर आयो. ओ காடு பாருங்க, காடு பாருங்க, காடு. காட்டுக்குள்ள நடக்கிறதே ஒரு தனி த்ரில்லுங்க. அப்பா ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்னோட வந்த டிரைவர் இந்த அனுராக் அண்ணா வந்து சூப்பராக இருக்கிறாரு. வழி ஃபுல்லாக அவ்வளோ சிரிக்க வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. சூப்பர். இது வந்து சந்தன மரம். இது வந்து லால் சந்தனாக்கா ரெட் சாண்டல்வுட்னு சொல்கிறாங்களே அந்த மரம். சத்தம் பாருங்க.
மழை பெய்யுது மழை பெய்யுது மழை மழை. அந்த ஆனானுங்க இங்கே நம்ம இருக்கிற மிருகங்களை பார்க்க வருமோ இல்லையோ, இந்த இடத்த பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஜூ இருந்தால் நம்மளுக்கு ட்ரெக்கிங்கும் ஆச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெக்கிங்கும் ஆச்சு, ஜூவும் சுற்றி பார்த்தாச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னாக்கா பாலு, அதாவது பேர், அது தமிழில் நான் சொல்கிறது கரடியை பார்க்க போகிறோம். போலாமா? வாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. வாங்க. நம்ம இங்கே காட்டுக்கு நடுவில் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். எல்லோரும் நீ என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, என்ன தைரியத்தில் நீ இந்த மாதிரி தனியாக போயிடுற, எல்லா இடத்துக்கும் போயிடுற அப்படின்னு கேட்குற கேள்வி தான். எனக்கும் அவங்கள்ட்ட இருக்கிறத ஒரே பதில், ஆண்டவர். இது பார்த்தீங்களா, His grace is sufficient for you. அவ்வளோதாங்க. ஆண்டோடைய அருள் இருந்தால் நம்ம எங்கே வேணால் எப்படி வேணும் எது வேணா செய்யலாம், எங்கே வேணால் போகலாம், எந்த ஒரு பயமும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கார் நம்ம கூட. அதாங்க, ஒரு பயமும் இல்லாத ஆண்டவர் மேலே மட்டும் விசுவாசத்தை வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். அதுதான் என்னோட ரகசியம். இதோ சூப்பரான நம்ம இடத்துல வந்துட்டோங்க. பாருங்க, ஐயோ இது பாருங்க, அழகாக இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து கரடி இருந்திருக்கும். ஹைபர்னேஷன் டைமுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாத மழை பெஞ்சதுனால எல்லாம் உள்ளே போயிடுச்சுங்க. அச்சோ, இன்றைக்கி கரடி பார்க்க முடியாது போல். இவ்வளோ பெரிய இடம் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம். கரடி அதுவும் அங்கே கீழே ஒரு கரடி இருக்கு. கருப்பு கலர் கரடி. திரும்பி போகலாம். ஆனால் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணும்போது தாங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நம்மளால் எவ்வளோ முடியும், என்ன முடியாது, நம்மளோட எந்த எக்ஸ்டென்ட். ஐயோ இங்கே பாருங்க, அழகான பூ, அழகாக இருக்குல்ல, வச்சாச்சு பூ. ஆனால் நிஜமாவே இந்த மாதிரி தனியாக வரும்போது தான் நம்மளால் எது முடியும் எது முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆகணும்ல, அப்போ தானே மற்றவங்களுக்கும் அந்த தைரியத்தை கொடுக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு. ஒரு தடவைங்க வீட்டு விட்டு வெளியே வந்துடுங்க. தனியாக நம்மளால் முடியும்னு நீங்கள் நம்புங்க, அதான் முக்கியம். நம்மளால் முடியும்னு நம்ம நம்பணும், அவ்வளோதான். மற்றவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். வந்தாச்சு, எல்லாம் சுற்றி வந்தாச்சு நம்ம வண்டி. ஸோ அவ்வளோதாங்க, வண்டியில் ஏறி நம்ம கிளம்பியாச்சு திரும்பி ஹாஸ்டலுக்கு. என்னோட இந்த ஜூ பார்க் விசிட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நானும் நம்புகிறேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, கிளம்புறேன். பாய். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.